அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31வது வயதில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36வது வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தீனில் இருக்கிறோம், இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த 5 அல்லது 6 வருடத்தில். அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு, ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை நம்முடைய ஈமானுக்கு. சஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடு மக்காவாசிகளோடு மதீனாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர் அவர். பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள். மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும். அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரலியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதீனாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்து இருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதீனாவாசிகளில் தலைவர் சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம். எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள். ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது.